வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி அருகே கிணற்றில் விழுந்த குட்டி யானை 14 மணி நேரத்திற்கு பிறகு மீட்பு. யானை தெம்புடன் எழுந்து நின்றதால் மக்கள் மகிழ்ச்சி. திருச்செந்தூரில் இன்று மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சி பக்தர்கள் இன்றி கடற்கரையில் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. அறிக்கை நாயகனாக மு க ஸ்டாலின் இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்படுமாறும் அறிவுரை. 7.5% முன்னுரிமை ஒதுக்கீட்டில் 313 மருத்துவ இடங்கள் நிரம்பின. SC ST மாணவர்களின் பயிற்சி கட்டணத்தின் ஒரு பகுதியை அரசே ஏற்கும் என்றும் தகவல். மருத்துவ கலந்தாய்வில் மாணவர்களின் இருப்பிட சான்றிதழை ஆய்வு செய்ய நடவடிக்கை. 5 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்தது தமிழக அரசு. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். உட்கட்சி மோதலால் திமுக MLA பூங்கோதை தற்கொலை முயற்சி. தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை. டெல்லியில் அதிகரிக்கும் கொரோனா பரவல் எதிரொலி. முகக்கவசம் அணியாமல் சென்றால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முருகன் ஆலயங்களில் கந்தசஷ்டி விழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறவுள்ளது. இதில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டுக்கான விழாவில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. கடற்கரைக்கு பதிலாக கோவில் கிரி பிரகாரத்தின் கிழக்கு பகுதியில் சூரபத்மனை சுவாமி ஜெயந்திநாதர் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் வழக்கம் போல கடற்கரையிலேயே நடத்த உத்தரவிடக் கோரி திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனு மீதான விசாரணையில் ஆஜரான தமிழக அரசு வழக்கறிஞர் வழக்கம் போல இந்த ஆண்டும் கடற்கரையிலேயே சூரசம்ஹாரம் நடைபெறும் என்று தெரிவித்தார். பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கோவில் உள் பிரகாரத்தின் மகாதேவர் சன்னதி அருகே சனிக்கிழமை இரவு நடைபெறும் என்றும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண நிகழ்வுகளை அனைத்து தொலைக்காட்சி சேனல்களிலும் ஒளிபரப்ப அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா நாட்களில் நாள்தோறும் 10,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதேபோல் கோவில் வளாகம், மண்டபம் மற்றும் விடுதிகளில் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. கோவில் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணையதளத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோவில் மற்றும் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வெளியூர் நபர்கள் மற்றும் வாகனங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன. வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் திருச்செந்தூரில் உள்ள விடுதிகள், மடங்கள் மற்றும் மண்டபங்களில் யாரும் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி அருகே கிணற்றில் தவறி விழுந்த குட்டி யானை 14 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. மீட்பு பணியின் போது யானைக்கு எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே ஏலக்குண்டூர் என்ற கிராமத்தில் குட்டி பெண் யானை ஒன்று உணவு தேடி கிராமத்திற்குள் வந்தது. அப்போது தண்ணீர் குடிப்பதற்காக 50 அடி ஆழம் கொண்ட திறந்தவெளி விவசாய கிணற்றில் நெருங்கிய போது தவறி விழுந்தது. தகவல் அறிந்து காலை 4:30 மணிக்கு வந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். கிணற்றின் முதல் 20 அடி மிகவும் அகலமாக இருந்தது. அதற்கு பிறகு உள்ள 30 அடி குறுகிய அகலம் கொண்டதாக இருந்ததால் யானையை மீட்க சிரமப்பட்டனர். கிணற்றில் இறங்கி யானையை கட்டி கிரேன் மூலமாக தூக்குவது சவாலானதாக இருந்தது. கிணற்றில் விழுந்த யானை மிரட்சியோடு இருந்ததால் மயக்க ஊசி செலுத்தி மீட்க முடிவு செய்யப்பட்டது. முதல் மயக்க ஊசியில் யானை மயக்கம் அடையவில்லை. பிறகு 2வது முறையாக மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. பின்னர் கழுத்து மற்றும் கால்களில் கயிறு கட்டி கிரேன் மூலமாக மேலே தூக்கினர். யானை 30 அடி குறுகிய இடத்தை கடந்து 13 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மேலே வந்தபோது கயிறு நழுவி பக்கவாட்டில் விழுந்தது.
இதையடுத்து கிணற்றின் பக்கவாட்டில் விழுந்த யானையை மீண்டும் மீட்கும் பணி நடைபெற்றது. 4 கால்களிலும் கயிற்றை கட்டி கிரேன் மூலமாக மேலே இழுத்த வனத்துறையினர் இந்த முறை பாதுகாப்பாக மீட்டனர். சுமார் 14 மணி நேரம் போராடி யானை வெற்றிகரமாக மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட யானை சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்து நின்றது. இதனால் வனத்துறையினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மீட்கப்பட்ட யானைக்கு வனத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். மீட்பு பணியின் போது யானைக்கு எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகு யானை மீட்கப்பட்டதற்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள், பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை நாயகனாக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் வனவாசி அருகே உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு 123 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற 86 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் 118 கோடி ரூபாய் மதிப்பிலான 44 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியவர் 6832 பயனாளிகளுக்கு 46 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து சரித்திர சாதனையை அதிமுக அரசு படைத்துள்ளதாக தெரிவித்தார். தவிர்க்க முடியாத சூழ்நிலையாலேயே நீட் தேர்வு நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 7.5% முன்னுரிமை மூலமாக மருத்துவ கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், பல்வேறு துறைகளில் தமிழகம் சாதனை படைத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் தன்னை பற்றியே மு க ஸ்டாலின் தினந்தோறும் பேசி வருவதாகவும், அறிக்கை விட்டு அறிக்கை நாயகனாக திகழ்வதாகவும் அவர் விமர்சித்தார். எல்லா துறையிலுமே நாங்கள் சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறோம், தேசிய விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு தினந்தனம் ஏதாவது ஒரு அறிக்கை பத்திரிகை வாயிலாக, ஊடக வாயிலாக ரூம்ல வந்துட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. வெளியே போக மாட்டேங்கிறார். எங்கேயாவது வெளியே வந்திருக்காரா ஒரு நாளாவது சொல்லுங்க பார்க்கலாம். ரூம்ல வந்துட்டு இருக்கும்போது கூட கையில உரை போட்டுட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் பார்த்துட்டு இருக்காரு. அங்க என்ன வைரஸா வரப்போகுது? வேண்டுமென்றே தினந்தோறும் அறிக்கை விட்டு அறிக்கை நாயனா வேணா திகழலாம் ஒழிய நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய எந்த காலத்திலும் உங்களுடைய கட்சி வராது, உங்களுடைய ஆட்சியிலும் வந்ததை கண்டது கிடையாது. மக்கள் அரசின் மீது குறை சொல்லாமல் ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்பட்டு எதிர்க்கட்சி வரிசையிலாவது அமர முயற்சி செய்யுங்கள் என்றும் முதலமைச்சர் அறிவுரை கூறினார். வேண்டுமென்றே அரசின் மீது பழி சுமத்துவது, அமைச்சர்கள் மீது வேண்டுமென்றே பொய்யான அவதூறான செய்தி பத்திரிகைகளை வெளியிடுவது, இதுதான் வாடிக்கையை கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இதையெல்லாம் நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுங்கள். அதன் வழியாக ஏதாவது எதிர்க்கட்சி வரிசையிலாவது அமர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அரசு. முன்னதாக மேட்டூர் அருகே உள்ள பெரிய சோரகையில் அமைந்துள்ள சென்றாய பெருமாள் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். 71,80,000 ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் நடைபெற்ற நிலையில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கோயிலுக்கு வந்த முதல்வருக்கு கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து யாக பூஜையிலும் குடமுழுக்கிலும் முதலமைச்சர் கலந்து கொண்டார். அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயிலில் உள்ள முதல் வகுப்பு பெட்டிகள் அனைத்தும் வரும் 23ஆம் தேதியிலிருந்து பெண்கள் மட்டும் பயணிக்கும் வகையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் இயங்கக்கூடிய அனைத்து மெட்ரோ ரயில்களிலும் முதல் வகுப்பு பெட்டிகளை பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதியிலிருந்து பெண் பயணிகள் முதல் வகுப்புகளில் சாதாரண கட்டணத்தில் பயணம் செய்யலாம் என்றும், பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பாக பயணம் செய்ய இந்த மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை அருகே பச்சிளம் பெண் குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக குழந்தையின் பெற்றோரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விராலிமலை பகுதியைச் சேர்ந்த ஹாஜி முகமது, ஆமினா பேகம் தம்பதியினர் திருச்சியில் உள்ள உணவு விடுதி ஒன்றில் சமையல்காரர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு 15 நாட்களுக்கு முன்னர் பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை வளர்க்க வசதி இல்லாததால் விராலிமலையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மூலமாக ஈரோட்டில் உள்ள ஒரு தம்பதியினருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. குழந்தை விற்பனை தொடர்பாக சைல்ட் லைன் அமைப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குழந்தையின் பெற்றோரிடம் விராலிமலை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நீர்நிலையோர பகுதியில் உள்ள 200 வீடுகளை காலி செய்ய கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டதால் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூரில் ஓடைகளின் அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து கரையோர பகுதிகளில் உள்ள 200 ஆக்கிரமிப்பு வீடுகளை உடனே காலி செய்ய கோரி வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் வழங்கினர். மேலும் அவர்களுக்கு மாற்று இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குன்னூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தமிழகத்தில் மேலும் 11 சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. சென்னையிலிருந்து நாகர்கோவில், காரைக்கால், குருவாயூர், ராமேஸ்வரம், திருவனந்தபுரம், மங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ள தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மதுரை, புனலூர், கோயம்புத்தூர், நாகர்கோவில் இடையே இயக்கப்படக்கூடிய 2 பயணிகள் ரயில்களும் விரைவு ரயில்களாக மாற்றப்பட உள்ளன. கோவை வேளாண்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பேரறிவாளன் விடுதலைக்கான பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் இணையதளம் வாயிலாக திரைத்துறையினர் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இணையதளம் வாயிலாக பேரறிவாளன் தாயார் அற்புதம்மாள் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், பேரறிவாளன் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வயதான காலத்தில் தன்னுடைய மகன் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிவித்தார். இளைவர் விடுதலை குறித்து அரசு பலமுறை உறுதியளித்தும் நடைமுறைக்கு வரவில்லை என்று குறிப்பிட்ட அவர், பேரறிவாளன் விடுதலைக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இணையதளம் வாயிலாக நடிகர்கள் சத்யராஜ், விஜய் சேதுபதி, இயக்குநர்கள் பொன்வண்ணன், மிஷ்கின், கார்த்திக் சுப்ராஜ், நவீன், ராஜி, முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாடலை ஒளிபரப்பிட்டு தொடர்ந்து அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை புரிதல் அல்லது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக வருகையின் போது சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறாது என அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவது அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்றும் அது கட்சி சார்ந்த நிகழ்ச்சி அல்ல என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என அக்கட்சி நிர்வாகிகள் கூறுவது அவர்களது தனிப்பட்ட கருத்து என்றும் குறிப்பிட்டார். குழந்தைகள் கடத்தல் வழக்குகளை முறையாக விசாரிக்காத போலீசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவர்கள் ராகேஷ், சரண்யா ஆகியோர் கடத்தப்பட்டது குறித்து பெருமாள் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் சத்யநாராயணா, ஹேமலதா அமர்வு மீண்டும் விசாரித்தது. குழந்தைகள் கடத்தல் குறித்து உள்துறை, சமூக நலத்துறை மற்றும் கூடுதல் டிஜிபி சீமா அகர்வால் வரும் ஜனவரி 25ஆம் தேதி ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சிறார் நீதி சட்ட விதிகளை பின்பற்றாமல் இயங்கும் காப்பகங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேட்ட நீதிபதிகள், மாநில குழந்தைகள் நல ஆணையத்தில் ஒருவர் கூட பதவியில் இல்லாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். 2016 முதல் பல உத்தரவுகள் பிறப்பித்தும் காவல்துறையினர் முறையான விசாரணை நடத்தவில்லை என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் வாக்காளர் சரிபார்ப்பு திட்டப்பணிகள் மற்றும் வரைவு வாக்காளர் பட்டியலை கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ள IAS அதிகாரிகள் குழுவுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் IAS அதிகாரிகளுக்கு அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சாஹூ ஆலோசனை வழங்கினார். 3 அல்லது 4 மாவட்டங்களுக்கு ஒரு IAS அதிகாரி என்ற விதத்தில் நியமிக்கப்பட்டுள்ள இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் சுருக்க முறை திருத்தப் பணிகளை மேற்பார்வையிடுவது, இரட்டை பதிவுகளை களைவது, வாக்காளர் பட்டியல் சார்ந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இன்று துவங்குகிறார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. இந்நிலையில் திமுக சார்பில் தேர்தல் பரப்புரையை இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இன்று துவங்குகிறார். திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை கிராமத்தில் இருந்து பரப்புரை பயணம் துவக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 100 நாட்களுக்கு பரப்புரை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக எம்பிக்களுக்கு இந்தி மொழியில் பதில் கடிதம் எழுதுவது சட்டவிதி மீறலாகும் என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், CRPF துணை மருத்துவ பணி நியமனங்களுக்கான தேர்வு மையங்களை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அமைக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியதாகவும், மத்திய அரசின் பதில் கடிதம் இந்தியில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இந்தியில் கடிதம் அனுப்புவது அலுவல் மொழி சட்டத்தை மீறும் செயல் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக எம்பிக்கள் கடிதங்களுக்கு ஆங்கிலத்தில் பதில் தர உள்துறை அமைச்சகம் தங்களது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். அரசு
ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சிலர் நோயாளிகளை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார மையங்களில் 108 ஆம்புலன்ஸ் வசதி இருப்பதை உறுதிப்படுத்த உத்தரவிடக் கோரி அப்துல் ரஹ்மான் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கொடைக்கானல், உதகை போன்ற மலைப்பகுதிகளில் வானூர்தி ஆம்புலன்ஸ் வசதி உள்ளனவா, அரசு ஆம்புலன்ஸ்களில் GPS கருவி பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதா போன்ற கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர். இது தொடர்பாக பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சென்னை குரோம்பேட்டை அருகே மாநகர பேருந்தை மறித்து அட்டகாசம் செய்த போதையாசாமியின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. குரோம்பேட்டை காவல் நிலையம் எதிரே உச்சகட்ட குடிபோதையுடன் சுற்றித் திரிந்த நபர் நடுரோட்டில் செய்வதறியாமல் அலம்பிய சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. சாலையில் குறுக்கே படுத்து தொடங்கிய அந்த குடிகாரர் திடீரென அந்த வழியாக வந்த மாநகர பேருந்தை வடிவேலு பட பாணியில் மறைத்த சம்பவம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது, மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அம்மா, இங்கிலீஷ் மருந்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், வேலை நடக்காது. இத பாருங்க, நாட்டு மருந்து வீரியம் ஜாஸ்தி. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக, கூட்டணியில் இருப்பதாலேயே கொள்கைகளில் சமரசம் இல்லை, வானதி சீனிவாசன் திட்டவட்டம். விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 18 தமிழ்நாடு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி, கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மற்றும் இரவு 10:30 மணிக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு இப்போது டாடா. சூர்யா நடிப்பில் வெளியாகியுள்ள சூரரை போற்று திரைப்பட பாணியில் விமான நிறுவனத்தை உருவாக்கி கொடிகட்டி பறந்து அசூர வளர்ச்சியால் சுட்டுக் கொல்லப்பட்ட கேரள தொழிலதிபரின் நிஜ வாழ்க்கையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரள மக்கள் மும்பையிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு பயணிப்பதில் அதீத ஆர்வம் காட்டிய 1991ஆம் ஆண்டு கேரளாவில் சிறிதாக உருவானது ஈஸ்ட் வெஸ்ட் டிராவல்ஸ். இதனை தக்கியுதீன், ஷகாபுதீன், நாசர் என்ற 3 சகோதரர்கள் தொடங்கினர். மும்பையிலிருந்து கேரளாவுக்கு நேரடி விமான சேவைகள் அதிகம் இல்லாத காலம் அது. வளைகுடா நாடுகளிலிருந்து கேரளா வருவோரையும் வளைகுடா நாடுகளுக்கு பரப்போருக்கும் இந்த நிறுவனம் டிக்கெட் முன்பதிவு உள்ளிட்ட வசதிகளை செய்து தந்தது. அந்த காலகட்டத்தில் ஏர் இந்தியா விமானம் மட்டுமே வெளிநாட்டு சேவையையும் உள்நாட்டு விமான சேவையில் இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டுமே இருந்தன. ஏன் தனியார் விமானத்தை இயக்கக்கூடாது என்ற தக்கியுதீனின் வியாபார சிந்தனை அவரின் வளர்ச்சிக்கு வித்திட்டது. 1991ஆம் ஆண்டே தனியார் விமானங்களுக்கும் அரசு அனுமதி அளித்ததை அடுத்து இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு போட்டியாக போயிங் 737 ஏர்லைனர் விமானத்தை வாடகைக்கு எடுத்து களமிறக்கி அதற்கு ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் என பெயரிட்டார் தக்கியுதீன். அந்த காலகட்டத்தில் தனியார் விமானத்தை இயக்க சான்று பெற்ற முதல் நிறுவனமே ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனம்தான். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த தக்கியுதீனின் யோசனையான மும்பையிலிருந்து கேரளாவுக்கு விமானம் இயக்கப்பட்டு பெரும் வரவேற்பு கிடைத்தது. திரைத்துறையினர், அரசியல்வாதிகள், அன்னை தெரேசா என இந்த விமானத்தில் பறக்காத பிரபலங்களே இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. குறுகிய காலத்தில் அந்நிறுவனம் அசுர வளர்ச்சியை எட்டியது. தக்கியுதீனுக்கு பல தரப்பிலிருந்தும் மிரட்டல்கள் வந்தன. இதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முன்னேறினார் தக்கியுதீன். ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸில் அழகான பணிப்பெண்கள் ஏர் ஹோஸ்டஸாக பணியமர்த்தப்படவில்லை. மாறாக துடிப்புமிக்க இளைஞர்கள் பணியில் இருந்தனர். குறுகிய காலத்தில் 4500 பேர் இந்த நிறுவனத்தில் பணியாற்றினர். நிறுவனம் மெல்ல மெல்ல வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த தருணத்தில்தான் 1995 நவம்பர் 13ஆம் தேதி குண்டு துளைக்காத மெர்சடிஸ் காரில் தக்கியுதீன் தனது அலுவலகத்துக்கு செல்லும் போது காரை வழிமறித்த ஒரு கும்பல் கார் கண்ணாடியை சம்பட்டிகளால் அடித்து உடைத்து துப்பாக்கியால் அவரை
சரமாரியாக சுட்டு வீழ்த்தி கொன்றது. நாளடைவில் ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் என்ற விமான போக்குவரத்து நிறுவனத்துக்கு தகுந்த தலைவர் இல்லாததால் இருந்த சுவடே தெரியாமல் அந்நிறுவனம் தோன்றிய வேகத்தில் மறைந்தது. அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தவிதமான குழப்பமும் இல்லை என்று, கூட்டணியில் இருப்பதால் கொள்கைகளில் எந்தவிதமான சமரசமும் இல்லை என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பாஜக மகளிர் அணி தேசிய தலைவராக நியமனம் செய்யப்பட்ட பிறகு வானதி சீனிவாசன் முதல் முறையாக அந்த கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அப்போது அதிமுகவின் நமது அம்மா நாளிதழில் பாஜகவின் வேல் யாத்திரை குறித்து வெளிவந்த கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், கூட்டணியில் இருந்தாலும் எங்கள் கொள்கையில் எந்தவிதமான சமரசமும் இல்லை என்றும் தங்களுக்கும் தமிழகத்தை ஆட்சி செய்யும் எண்ணம் உள்ளதாகவும் தெரிவித்தார். கூட்டணி அப்படின்னு வரும்போது ஒரு அரசியல் கட்சியுடைய அத்தனை கருத்துக்களையும் இன்னொரு கட்சி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஃபார் எலக்ட்ரோரல் விக்டரிக்காக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைவதுதான் அலையன்ஸ். கூட்டணிங்கிறது அதுதான். கூட்டணி தர்மத்தை நாங்கள் மதிக்கிறோம். எங்கள் கூட்டணி கட்சிகளை நாங்கள் அரவணைத்து செல்கிறோம். இந்த கூட்டணி என்பது எதிர்கட்சிகள் அந்த இடத்தில் அமரக்கூடாது என்பதற்காக நாங்கள் வச்சிருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் இந்த அலையன்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிற கருத்துக்கள் வாயிலாக அது பிரிவதற்கோ அதில் உரசல் வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கூட்டணியில் இருக்கிறதால எதுவுமே வாயை திறக்கக்கூடாதுன்னு இல்லை. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை காரணமாக நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பாளையங்கோட்டை மணக்கவளம் பிள்ளை நகரில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் புகுந்தது. இதனால் செய்வதறியாமல் தவித்த மக்கள் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அடுப்பெல்லாம் தண்ணி நாங்கள் விடிய விடிய தூங்கல துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. இப்போ அலசி போட்டிருக்கோம். மழை பெஞ்சனால எங்கள் வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. வெளியே எங்கேயுமே பாத்ரூமும் போக முடியல. ஆன்லைன் கிளாஸும் உட்காந்து பார்க்க முடியல. அதனால் பாத்ரூம் போனால் கூட வெளியே மாடி வீட்டுக்கு அங்கே தான் போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. தண்ணியெல்லாம் போவே மாட்டேங்குது. பின்னர் அங்கு வந்த சார் ஆட்சியர் சிவகிருஷ்ணமூர்த்தி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் தாழ்வான பகுதி என்பதால் நீர் தேங்கியுள்ளதாக தெரிவித்தார். லோலைங் ஏரியா அண்ட் இதில் சில என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் என்க்ரோச்மெண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இருக்கிற தேவையான என்க்ரோச்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இந்த சேனலில் டீப்பனிங் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் சொல்யூஷனாக வாட்டர் லாகிங் தடுக்கப்படும். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குறுக்குத்துறை முருகன் கோவில் உற்சவர் சிலை கரைப்பகுதியில் உள்ள கோவிலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராமநதி, கடனா நதி அணைகளிலிருந்து 10,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் தொடர் மழையாலும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளி நீர் வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாம்பார் அருவி, கரடிச்சோலை, தேவதை நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் வழிந்தோடி ரம்யமாக காட்சியளிக்கின்றன. வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வருசநாடு, வெள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்வதால் அணை விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிளவக்கல் பெரியாறு மற்றும் கோவிலாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிளவக்கல் அணையில் இருந்து வத்திராயிருப்பு பகுதியில் உள்ள பாசன கால்வாய்க்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரால் பட்டுப்பூச்சி என்ற இடத்தில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது.
இதனிடையே தென்கிழக்கு அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை, தேனி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கு உச்சகட்டத்தில் இருந்தபோது தொழில்நுட்பங்களின் உதவியால் ஏழை மக்களுக்கு சரியான விரைவான உதவிகள் செய்ய முடிந்ததாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். பெங்களூரு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் காணொலியில் பங்கேற்ற பிரதமர் மோடி டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கான சந்தையை தமது அரசு உருவாக்கியுள்ளது என்றார். தொழில்நுட்பத்தை முன்னிலைப்படுத்தியே அரசு இயங்குவதாகவும் கூறிய அவர் தொழில்நுட்பத்தின் உதவியால் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு பண உதவி ஒரு கிளிக்கில் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் இந்தியா தனக்கென தனித்துவமான இடத்தை கொண்டுள்ளதாகவும் மோடி பாராட்டினார். உள்ளூரில் உள்ள தொழில்நுட்பங்கள் உலகளவில் செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். உலகிற்கு பயன் தரக்கூடிய டிசைன்களை இந்தியாவிலிருந்து உருவாக்க வேண்டிய தருணம் இது என்றும் மோடி குறிப்பிட்டார். அடுத்த 2 மாதங்களில் கொரோனாவுக்கான தடுப்பூசி இந்தியாவிலேயே கிடைத்துவிடும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கான தடுப்பூசி மருந்து குறித்த ஆராய்ச்சியில் பிற நாடுகளை விட நம் நாட்டு விஞ்ஞானிகள் முன்னோடியாக திகழ்வதாக அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் ஒரே நேரத்தில் தடுப்பூசி அளிக்க முடியாது என்று கூறியுள்ள அவர் ஜூன் ஜூலையில் 40 முதல் 50 கோடி மருந்துகள் இருப்பு வைத்திருந்தால் 25 முதல் 30 கோடி பேருக்கு செலுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். வயது மற்றும் உடல்நிலையை பொறுத்து முதல் கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் பாஜக நிர்வாகி மரணத்தை கண்டித்து அந்த கட்சியினர் நடத்திய கடையடைப்பு போராட்டத்தின் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருடன் மோதல் ஏற்பட்டது. கலாசந்த் கர்மாக்கர் என்ற பாஜக நிர்வாகி நேற்று திரிணாமுல் கட்சியினரால் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து 12 மணி நேர கடையடைப்பு போராட்டத்திற்கு பாஜகவினர் அழைப்பு விடுத்தனர். மேலும் வீதிகளில் போராடிய பாஜகவினருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனை அறிந்த மாநில போலீசார் ஜராய்மோர் என்ற இடத்தில் இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். பீகாரில் பதவியேற்ற 3 நாட்களிலேயே கல்வித்துறை அமைச்சர் மேவாலால் சௌத்ரி பதவி விலகியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு அண்மையில் பதவியேற்றது. கல்வித்துறை அமைச்சராக ஐக்கிய ஜனதா தள மூத்த தலைவர் மேவாலால் சௌத்ரி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தெரிவித்தது. மேலும் தேசிய கீதத்தை கூட மேவாலால் சரியாக பாடவில்லை என்று கூறி அது தொடர்பான வீடியோவை ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் வெளியிட்டார். இந்நிலையில் மேவாலால் சௌத்ரி பதவி விலகியுள்ளார். தாய்லாந்தில் காவல்துறை தலைமையகம் முன்பு கூடிய போராட்டக்காரர்கள் நீல வண்ண பெயிண்ட் பூசி போலீசாருக்கு எதிர்ப்பை தெரிவித்தனர். கடந்த செவ்வாயன்று தாய்லாந்தின் நாடாளுமன்றம் முன்பாக திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது போலீசார் தாக்குதல் நடத்தினர். அப்போது போலீசார் ரசாயனம் கலந்த நீல நிற நீரை போராட்டக்காரர்களின் மீது பீச்சி அவர்களை விரட்டியடித்தனர். இதில் ஏராளமானோருக்கு காயம் ஏற்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த போராட்டக்காரர்கள் காவல்துறைக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக காவல்துறை தலைமையகத்தின் சுவர்களில் நீல வண்ணத்தை பூசினர். சூர்யா நடிப்பில் சுதா குங்கரா இயக்கத்தில் வெளிவந்த சூரரை போற்று திரைப்படத்தை அண்மையில் பார்த்த தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு படத்தை வெகுவாக பாராட்டியுள்ளார். சூர்யாவின் நடிப்பை வியந்து பாராட்டியுள்ள மகேஷ் பாபு ஒட்டுமொத்த குழுவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சூரரை போற்று ஒரு எழுச்சியூட்டும் படம் என்றும் அற்புதமான இயக்கம், அருமையான நடிப்பு, டாப் ஃபார்மில் சூர்யா பிரகாசிக்கிறார் என்றும் மகேஷ் பாபு பாராட்டியுள்ளார். இதற்கு நன்றி தெரிவித்துள்ள சூர்யா மகேஷ் பாபு நடிப்பில் உருவாகி வரும் சர்க்காரு வாரிப்பாட்டா திரைப்படத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நடிகர் தவசிக்கு நடிகர் ரோபோ சங்கர் உதவித்தொகை வழங்கியுள்ளார்.
மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் தவசி தன்னுடைய மருத்துவ செலவிற்கு திரையுலகினர் உதவி புரியுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் நடிகர் ரோபோ சங்கர் இன்று மதுரைக்கு சென்று நடிகர் தவசியை நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறியதுடன் மருத்துவ செலவிற்கு உதவித்தொகையும் வழங்கினார். புற்றுநோயின் தாக்கத்தால் உருகுலைந்து போயிருந்த நடிகர் தவசிக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் பேசிய ரோபோ சங்கரிடம் தான் நோய் தாக்குதலிலிருந்து மீண்டு வருவேன் என்று தவசி பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எல்லாருமே உங்க போட்டோவை போட்டு இப்படி பார்க்கும்போதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. படா இப்படி இருந்த சிங்கம் வந்து இப்படி பழையபடி சிங்கம் வந்துடும் தெரியும். அந்த மீஸ் தான் நாங்கள் பார்க்கணும். சலவை தொழிலாளர்களின் வாழ்வை மேம்படுத்தும் வகையில் சூரிய சக்தியால் இயங்கும் இஸ்ட்ரி பெட்டியுடன் கூடிய நடமாடும் வாகனத்தை உருவாக்கியுள்ள திருவண்ணாமலை மாவட்ட பள்ளி மாணவிக்கு மத்திய அரசு சார்பில் பால் சக்தி புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அடுத்த வெங்கிக்கால் வானவில் நகரில் வசிப்பவர் உமாசங்கர். இவரது மகள் வினிஷா அருகில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயது முதலே அறிவியல் சார்ந்த தகவல்களை தேடி படிப்பதில் ஆர்வம் கொண்டவராக உள்ள வினிஷா 10 மாதங்களாக முயற்சித்து சோலார் சக்தியில் இயங்கும் நடமாடும் இஸ்திரி வண்டி ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். சலவை தொழிலாளர்கள் மரக்கட்டைகளின் மூலம் கிடைக்கும் கரித்துண்டுகள் கிடைக்காமல் அவதியடைவதிலிருந்தும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வண்டியின் மேல்புறத்தில் சூரிய ஒளித்தகடுகள் பொருத்தப்பட்டு 100H திறன் கொண்ட பேட்டரி இணைக்கப்பட்டுள்ளது. 5 மணி நேரம் சூரிய ஒளியில் சார்ஜ் செய்தால் 6 மணி நேரம் தொடர்ந்து துணிகளை இஸ்திரி செய்ய முடியும். 40,000 ரூபாய் முதலீடு செய்தால் 8 வருடங்களுக்கு எவ்வித செலவும் இன்றி அயன் செய்ய முடியும் என மாணவி தெரிவித்துள்ளார். கறியை ஸ்ட்ரீட்டில் காய வைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்துன்னு போய் குப்பையில் போட்டுட்டாங்க. இதில் எத்தனை பிரச்சனை வருதுன்னா மூச்சு பிரச்சனையும் வருது. அப்புறம் மரம் எதுக்கு வெட்டுறாங்க? கறிக்காக வெட்டுறாங்க. அதனால மரத்தையும் வெட்டுறாங்க, மூச்சு பிரச்சனையும் வருது. அப்புறமா கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன் எல்லாம் ஆகுது கறியால். அதனால தான் சோலார் அயனிங் காட் ஐடியாவை வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மாணவியின் இந்த கண்டுபிடிப்பிற்காக மத்திய அரசு பாரத பிரதமர் பால் சக்தி புரஸ்கர் விருது அறிவித்துள்ளது. மேலும் அண்மையில் ஸ்வீடனில் குழந்தைகளுக்கான சூழலியல் அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட இணையவழி நிகழ்ச்சியில் துணை பிரதமர் இசபெல்லா வினிஷாவுக்கு பதக்கம் மற்றும் 8,50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கினார். வினிஷாவின் படைப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவர் படிக்கும் பள்ளியும் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கட்டணத்தை ரத்து செய்துள்ளது. சிறு வயது முதலே அறிவியலில் ஆர்வம் கொண்ட தனது மகளை அரசு ஊக்கப்படுத்தினால் அறிவியல் துறையில் பெரும் சாதனை படைப்பார் என வினிஷாவின் தந்தை தெரிவித்துள்ளார். பெரிய இமாலய சாதனைன்னு சொல்லலாம். இதை பார்த்து மேலும் பல மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், மாணவிகள் இவங்கெல்லாம் எந்த ஒரு சின்ன ஐடியாவாக இருந்தாலும் இது முடியுமா முடியாதான்னு ஒதுக்கிடாதீங்க. முழுசா அதுக்கு எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க. சிறு வயதில் சாதனை படைக்கும் இது போன்ற மாணவர்களை அடையாளம் கண்டு அரசு ஊக்கமளித்தால் அறிவியல் துறையில் இந்தியா பல சாதனைகளை படைக்கும் என்பதில் ஐயமில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் சதீஷ். நெல்லையில் ரயில் என்ஜின் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்த மாணவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நெல்லை நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு ஆந்திராவில் இருந்து அரிசி வந்துள்ளது. அதனை இறக்கும் பணியை பார்வையிட வந்த நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரி மகேஷ்குமார் 9ஆம் வகுப்பு படிக்கும் மகன் ஜோனேஸ்வரனையும் அழைத்து வந்துள்ளார். மகேஷ்குமார் பணியில் மும்முரமாக இருந்த நிலையில் ஜோனேஸ்வரன் அங்கிருந்து ரயில் என்ஜின் மீது ஏறி செல்ஃபி எடுத்துள்ளார். இதனை பார்த்த ஊழியர்கள் கண்டித்தும் ஜோனேஸ்வரன் கேட்கவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் உயரழுத்த மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே மாணவர் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ பூங்கோதை ஆலடி அருணா 2006ஆம் ஆண்டு தேர்தலில் முதன் முறையாக ஆலங்குளம் தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்ட இவர் அப்போதைய திமுக ஆட்சியில் அமைச்சராகவும் பதவி வகித்தார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த பூங்கோதை ஆலடி அருணா 2016 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே திமுக சார்ந்த கூட்டங்களில் பூங்கோதை கலந்து கொள்வதில்லை என்றும் கட்சி நிர்வாகிகளை பொருட்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டை ஒரு சாரார் தொடர்ந்து எழுப்பியதாக கூறப்படுகிறது. அதற்கு பூங்கோதையின் தம்பியான எழில்வாணன் அருணாச்சலமே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர்.
கட்சிப் பணியில் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்கி வரும் எழில்வாணன் தொடர்ந்து சகோதரிக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் முதல் அனைத்து மட்டத்திலும் பழகி தனக்கென மிகப்பெரிய நட்பு வட்டாரத்தை வைத்திருக்கும் இவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் தென்காசி திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் தலைமையில் கடையம் ஒன்றியத்தில் அண்மையில் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பூங்கோதை ஆலடி அருணாவிடம் தனது வீட்டு துக்க நிகழ்ச்சிக்கு வராதது ஏன் என அப்பகுதி நகர செயலாளர் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. அப்போது வெளியூரில் இருந்ததாக பூங்கோதை கூறிய நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதை மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரிடம் பூங்கோதை ஆலடி அருணா முறையிட்ட போது கட்சி நிர்வாகிகளின் கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என சிவபத்மநாபன் கூறியுள்ளார். இதனால் கூட்டத்தை விட்டு வெளியேறிய பூங்கோதை சிறிது நேரம் கழித்து மீண்டும் கூட்டத்திற்கு வந்து தரையில் அமர்ந்துள்ளார். அவரை சமாதானப்படுத்த பலர் முயற்சித்த நிலையில் அவர்களின் காலை தொட்டு வணங்கியுள்ளார். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டதால் பிரச்சனை ஏற்படுத்துவதற்காகவே நீங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளீர்கள் என மாவட்ட பொறுப்பாளர் சிவபத்மநாபன் கண்டித்துள்ளார். இதையடுத்து கூட்டத்தை விட்டு வெளியேறிய எம்எல்ஏ பூங்கோதை ஆலங்குளத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே எம்எல்ஏ பூங்கோதையை திமுக தலைமைக் கழகம் கண்டித்ததாக கூறப்படுகிறது. புதன் நள்ளிரவு அவர் கூடுதலாக தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். காலையில் அவர் அறையில் மயக்க நிலையில் இருந்ததை பார்த்த குடும்பத்தினர் திருநெல்வேலியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சுய நினைவின்றி அனுமதிக்கப்பட்ட பூங்கோதைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தனியார் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. சிகிச்சைக்கு பிறகு சுய நினைவுடன் இருப்பதாகவும் அடுத்த கட்ட சிகிச்சைக்கு ஒத்துழைப்பதாகவும் தனியார் மருத்துவமனை கூறியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக மாமனாரும் அவரது உறவினர்களும் சேர்ந்து தங்களது சகோதரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காரணத்தாலேயே சுட்டுக் கொன்றதாக குற்றவாளிகள் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்நிலையில் மருமகள் ஜெயமாலா உட்பட 3 பேரை ஆக்ராவில் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சவுகார்பேட்டை விநாயகர் மேஸ்திரி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர்கள் தலீல் சந்த், அவரது மனைவி புஷ்பாபாய் மற்றும் மகன் ஷீத்தல்குமார். கடந்த 11ஆம் தேதி இரவு ஒரு கும்பல் துப்பாக்கியால் இந்த மூவரையும் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. ஒரு குடும்பமே துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தலீல் சந்த் மகள் பிங்கி அளித்த புகாரின் பேரில் யானைகவுனி போலீசார் 5 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். யானைகவுனியில் கொலை நடைபெற்ற பின்பு சம்பவ இடத்திலுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கொலை நடந்த அன்று காரில் ஒரு கும்பல் வந்து துப்பாக்கியால் கொலை செய்துவிட்டு தப்பியோடியது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் கொலையான ஷீத்தலும் அவரது மனைவி ஜெயமாலாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்ததாகவும் இதனால் ஜீவனாம்சம் கேட்டு ஜெயமாலா வழக்கு தொடர்ந்திருந்ததாகவும் முதலில் கூறப்பட்டது. ஜீவனாம்சம் கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே மூவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. கொலைக்கான பின்னணியில் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் வசித்த ஷீத்தல்குமாரின் மனைவி ஜெயமாலா, அவரது சகோதரர் கைலாஷ், விலாஸ் உட்பட 6 பேருக்கு தொடர்பு இருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து புனே சென்ற தனிப்படை போலீசார் காரில் தப்பிச் சென்ற ஜெயமாலாவின் மூத்த சகோதரர் கைலாஷ், அவரது நண்பர்களான கொல்கத்தாவை சேர்ந்த ரவீந்திரநாத் கர் மற்றும் விஜய் உத்தம் ஆகியோரை சோலாப்பூரில் வைத்து கைது செய்தனர். மூவரும் சென்னை அழைத்து வரப்பட்டு சைதாப்பேட்டை கிளை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி அளித்தது. இதையடுத்து 3 பேரிடமும் போலீசார் நள்ளிரவு முதல் விடிய விசாரணை நடத்தினர். அப்போது கொலைக்கான காரணம் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. ஜெயமாலாவிற்கு மாமனார் தலீல் சந்தும்
மேலும் சில உறவினர்களும் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் அதை ஷீதல்குமார் கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். இதை சகோதரி ஜெயமாலா தன்னிடம் கூறி கண்ணீர் விட்டு அழுததால் குடும்பத்தோடு கொலை செய்ய திட்டமிட்டதாக கைலாஷ் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நாட்டு துப்பாக்கி ஒன்றை வாங்கியதோடு தனது தம்பி விலாஷ் முன்னாள் விமானப்படை அதிகாரி ஒருவரின் துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார் கைலாஷ். விலாஷ் வழக்கறிஞர் என்பதால் முன்னாள் விமானப்படை அதிகாரி ஒருவரோடு நட்பில் இருந்ததாகவும் அந்த பழக்கத்தில் அவரது லைசென்ஸ் உள்ள துப்பாக்கியை வாங்கி வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கியையே மகாராஷ்டிராவில் இருந்து சென்னைக்கு கொலை செய்ய எடுத்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் விலாஷிற்கு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரும் பழக்கத்தில் இருந்ததால் அவரது காரையே வெளியூர் செல்ல வேண்டும் என கூறி கொலை சம்பவத்திற்கு எடுத்து வந்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து விலாஷ் வைத்திருந்தது லைசென்ஸ் துப்பாக்கி என்பதால் முன்னாள் விமானப்படை அதிகாரியின் விவரங்களை சேகரித்து வரும் போலீசார் அவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஷீதலின் மனைவி ஜெயமாலா, அவருடைய சகோதரர் விலாஸ் மற்றும் ராஜீவ் ஷிண்டே ஆகியோரை ஆக்ரா போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ள தமிழக போலீசார் ஆக்ரா விரைந்துள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஷீதலின் மனைவி ஜெயமாலா, அவருடைய சகோதரர் விலாஸ் மற்றும் ராஜீவ் ஷிண்டே ஆகியோரை ஆக்ரா போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ள தமிழக போலீசார் ஆக்ரா விரைந்துள்ளனர். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் வகையில் ஃபைசர் நிறுவனம் தயாரித்து வரக்கூடிய தடுப்பு மருந்து கிறிஸ்துமஸுக்கு முன்பு பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலும் கொரோனா வைரஸின் 2ஆம் அலை மிக மோசமாக தாக்கி வருகிறது. அமெரிக்காவில் செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் 1,73,768 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் 2வது அலை காரணமாக பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பு மருந்து தொடர்பான செய்திகள் அடுத்தடுத்து வந்து ஆறுதலை தந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனமும் ஜெர்மனியின் பயோஎன்டெக் நிறுவனமும் இணைந்து தயாரித்த தடுப்பு மருந்து 95% பலனளிப்பதாக அறிவிக்கப்பட்டது. So it is very reassuring that the vaccine didn't just work, it worked really well, and it worked really well in older people. And the reason why we were concerned about that specific number was that there's no guarantee that the vaccine would have worked equally in older and younger age groups. For example, the flu vaccine is useful in all age groups, but it works better in younger age groups. தடுப்பு மருந்து சோதனைக்காக 43,000 பேர் தன்னார்வலர்களாக பங்கேற்றனர். இதில் 3.8% பேருக்கு லேசான மயக்கமும் 2% பேருக்கு லேசான தலைவலியும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பக்க விளைவுகள் பெரிதாக இல்லாததை தொடர்ந்து அமெரிக்காவில் அவசர பயன்பாட்டிற்கு அனுமதிக்க கோரி அந்நாட்டின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தில் விண்ணப்பிக்கப்படும் என பயோஎன்டெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாடு ஆணைய அதிகாரிகள் டிசம்பர் முதல் வாரத்தில் ஆலோசனை நடத்தி அனுமதி அளிப்பார்கள் என தெரிகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 5 கோடி தடுப்பு மருந்துகள் உற்பத்தி செய்யப்படும் என்று ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு 130 கோடி தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்யவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு திரையரங்குகள் திறக்கப்பட்ட போதிலும் ரசிகர்கள் வராததால் திரையரங்கு உரிமையாளர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் திரையரங்குகள் மூடப்பட்டன. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருவதால் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு திரையரங்குகளை கடந்த 10ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதையடுத்து தனிமனித இடைவெளி ஆகியவற்றை பின்பற்றி திரையரங்குகள் திறக்கப்பட்டன. புதிய படங்கள் எதுவும் வெளியாகாததால் பழைய திரைப்படங்களே திரையிடப்படுகின்றன. கொரோனா அச்சம் உள்ளிட்ட காரணங்களால் திரையரங்குகளுக்கு மிக மிக குறைவான மக்களே வருகின்றனர். ஒரு சில இடங்களில் 10 பேர் மட்டுமே வருவதாக திரையரங்கு உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விபிஎஃப் கட்டண பிரச்சனைக்கு தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளது. எனினும் பார்வையாளர்கள் வராததால் திரையரங்கு உரிமையாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். ஜனவரிக்கு பிறகு நிலைமை சீரடையும் என்றும் பெரிய நடிகர்களின் திரைப்படங்கள் திரைக்கு வரும்போது மக்களின் வருகை அதிகரிக்கும் என்றும் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். சேஃப்டி ஃபர்ஸ்ட் வேணும்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 50% அலோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அலோவ் பண்ணலாம். டிக்கெட் ரேட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாச்சுன்னா ஜனம் கொஞ்சம் வரும்.
இன்னும் 4 அடியில் போக கொஞ்சம் சரியாயிடும். மேக்ஸிமம் வந்து ஜனவரி மேலே கொஞ்சம் கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். நம்ம பெரிய பெரிய படம்லாம் வந்தால் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும். நார்மலாக நம்ம மக்கள் இப்போ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா இப்போ பெரிய பெரிய படமாக வந்தால் இன்னும் ஒரு 2 மாதத்தில் நல்லா கொஞ்சம் வரும். திரையரங்குகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதால் புதிய திரைப்படங்களை வெளியிட தயாரிப்பாளர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். தனுஷ் நடித்த ஜெகமே தந்திரம், சிம்பு நடித்த ஈஸ்வரன் உள்ளிட்ட படங்கள் பொங்கல் பண்டிகையொட்டி வெளியாகும் போது திரையரங்குகளில் நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் மேலும் 1707 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 7,64,000 கடந்துள்ளது. சென்னையில் புதிதாக 471 பேருக்கும் மொத்தமாக 2,10,601 பேருக்கும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் 1,263 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறைந்தபட்சமாக பெரம்பலூரில் 2 தென்காசியில் 5 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 3 உட்பட மாநிலம் முழுவதுமாக 19 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 11,550 அதிகரித்துள்ளது. எனினும் மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 2,251 பேர் குணமடைந்தனர். ஒரே நாளில் 66,365 பேருக்கும் மொத்தமாக 1,10,49,000 பேருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னைக்கு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 61,000 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2ஆம் கட்டத்தில் எந்தெந்த பாதையில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது என்பது குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. சென்னையோடைய நவீன அடையாளமாக பார்க்கப்பட்ட மெட்ரோ ரயில்வே ஆரம்பித்து இது வரைக்கும் 5 வருஷம் ஆச்சு. ஏற்கனவே ஃபேஸ் 1ல் 2 ரூட்டில் ட்ரெயின் போயிட்டுருக்குது. ஏர்போர்ட்லேருந்து வண்ணாரப்பேட்டைக்கு ஒரு ரூட்டு, அப்புறம் சென்ட்ரல்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு ரூட் நம்பர் 2. இப்போ புதுசாக ஃபேஸ் 2ல் இன்னொரு புதுசாக 3 வழித்தடங்களில் ட்ரெயின் போக போகுது. எந்தெந்த வழித்தடங்களில் எப்படியெல்லாம் ட்ரெயின் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதவரத்துலேருந்து சிப்காட்டுக்கு தான் அந்த 3வது ரூட் அமையுது. இந்த ரூட்டில் 45 கிலோமீட்டருக்கு 50 ஸ்டேஷன்ஸோட இந்த ரூட் அமைஞ்சிருக்கும். மாதவரத்தில் ஆரம்பித்து பெரம்பூர், அயனாவரம், கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு, ராயப்பேட்டை, அடையாறு, திருவான்மியூர், சோழிங்கநல்லூர் ட்ராவல் பண்ணி அப்படியே சிப்காட்டில் போய் முடியுது. ரூட் நம்பர் 4 பார்த்தோம் அப்படின்னா அது லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லிக்கு போகுது. இந்த ரூட்டில் ஒரு 30 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். கலங்கரை விளக்கத்தில் ஆரம்பித்து மயிலாப்பூர், நந்தனம், கோடம்பாக்கம், வடபழனி தாண்டி ஆற்காடு ரோடு வழியாக அது பூந்தமல்லி பைபாஸை போய் அடையுது. இந்த ரூட்டுக்கு அப்புறம் 5வது ரூட்டை பார்க்கும்போது அதே மாதவரம் பால்பனையில் தான் அந்த 5வது ரூட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி சோழிங்கநல்லூரில் முடியுது. இந்த ரூட்டில் 48 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. மாதவரம் பால்பனையில் துவங்கி கொளத்தூர், திருமங்கலம், ஆழ்வார் திருநர்கிட்ட கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. மறுபடி போரூர், ஆலந்தூர், மடிப்பாக்கம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர் வந்து முடியுது. இப்போ மொத்தமாக இந்த 3 ரூட்டும் சேர்த்து ஒரு 118 கிலோமீட்டருக்கு 128 ஸ்டேஷன்ஸோட இந்த ரூட்ஸ் எல்லாம் அமைய போகுது. இதில் இன்னொன்று குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கனெக்டிங் ஸ்டேஷன்ஸை தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 2 ரூட்டில் சென்ட்ரலும் ஆலந்தூர் இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ரூட்டில் இருக்கவங்க அந்த ரூட்டும், அந்த ரூட்டில் இருக்கவங்க இந்த ரூட்டுக்கும் ஈஸியாக மாறிக்கலாம். அதே மாதிரி இந்த 3 ரூட்லேயுமே வடபழனி, மாதவரம், கீழ்ப்பாக்கம், சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி ஒரு 8 ஸ்டேஷன்ஸ் அமைய போகுது. இப்போ 5 ரூட்டில் இருக்கவங்களும் எந்த ரூட்டில் இருந்தும் எந்த ரூட்டுக்கு வேணால் நம்ம ஈஸியாக மாறிக்கலாம். இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா இந்த திட்டம் முடிவடைகிறதுக்கு இன்னும் சில காலங்கள் ஆகும் பொழுது சென்னை முழுவதும் மொத்தமாக மெட்ரோ ரயில்வே சேவை நீட்டிக்கப்பட்டிருக்கும். அப்போது சென்னையோடைய எந்த மூலையில் இருக்கவங்களும் இன்னொரு மூலைக்கு போகணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனுக்கு போனாலே போதும், ஈஸியாக சென்னைக்குள்ளே நம்ம டிராவல் பண்ண முடியும். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாளையங்கோட்டை காவல் நிலைய போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் தொழிலதிபர் வைகுண்டராஜன் நெல்லை சரக டிஐஜியிடம் புகார் தெரிவித்துள்ளார். புகார் மனு அளித்த பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த விவி மினரல்ஸ் அதிபர் வைகுண்டராஜன் தம்பி மகன் செந்தில்ராஜன் தன்னை வேவு பார்ப்பதாகவும் 10 நாளில் கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வருவதாகவும் கூறியுள்ளார். என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு என் தம்பி மகன் செந்தில் ஒரு 10, 14, 15 ஆட்களை ரெடி பண்ணி இவங்க எங்கே ஒத்தையில் போகிறாங்க, எப்போ இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி வச்சுருக்கான். அப்படி வந்து நேற்று எடுத்த ஆளில் 2 ஆளை பிடிச்சிக்கிட்டோம். பிடிச்சதில் ஒரு ஆளை கொண்டு நேற்று ஏசிக்கிட்ட கொண்டு கொடுத்தோம். மனுவும் எழுதி கொடுத்து அவர் ஃபோனில் உள்ள 35 வீடியோ என்னை ஃபாலோ பண்ணுறது, எடுத்தது, பேசுனது எல்லாம் அவன் கைப்பட அவன் எழுதி தந்தது, அவன் கொடுத்த வாக்குமூலம், அவன் எங்கெங்கே யார் யாருக்கு அனுப்பியிருக்கான், எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்கிற எல்லாம் உள்ள வீடியோ 35 வீடியோவோட அவன் ஃபோனோட சேர்த்து அவன் கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் ப்ளஸ் என் லெட்டரோட சேர்த்து கொண்டு பாளையங்கோட்டை ஏசிக்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தோம். அதை பார்த்தா தான் தெரியுங்க எனக்கு உள்நோக்கம். அது
உளவு பார்த்த ஒருவரை பிடித்து பாளையங்கோட்டை போலீசில் ஒப்படைத்த நிலையில் அவரை போலீசார் விடுவித்து விட்டதாக வைகுண்டராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். பாளையங்கோட்டை காவல் நிலையம் வழக்கறிஞர் சிவகுமாரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறிய வைகுண்டராஜன் தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று டிஐஜியிடம் மனு அளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டை ஸ்டேஷனுக்கு போன உடனே இவங்க ரொட்டீனாக வழக்கம் போல, ஏன்னா இது அவர்கிட்ட இவங்க கொடுக்குற சம்பளம் கொஞ்சம், அவங்க கொடுக்குற சம்பளம் நிறையா, அதனால் அதை அப்படியே எடுத்துட்டு ஒரு சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு பிடிச்சு கொடுத்த அக்யூஸ்டை வெளியே விட்டுட்டாங்க. அதனால் நான் டிஐஜிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க நேர்மையாக நடவடிக்கை எடுப்பேன், ஒரு 4 நாளுக்குள்ளே நான் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்காங்க. கொரோனா ஊரடங்கால் சேலத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். திரு கார்த்திகையை முன்னிட்டு அகல் விளக்கு விற்பனை மூலமாக வாழ்வில் விலக்கேற்றப்படுமா என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மாவட்டம் ஓமலூர், கஞ்சநாயக்கம்பட்டி, திருமலைகிரி, தாராமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் மண்பாண்டங்கள் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த தொழில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோடைக்காலம், கோவில் விழாக்களுக்காக மண்பாண்டங்கள் அதிக அளவில் விற்பனையாகும். இருப்பினும் அகல் விளக்குகளை அதிகமாக விற்பனையாகி வந்ததாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக திருவிழாக்கள் நடைபெறாததுடன் கோவில்களும் மூடப்பட்டதால் அகல் விளக்கு விற்பனை முடங்கியதாக கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கார்த்திகை தீப திருநாளுக்காக விற்பனை அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் அகல் விளக்கு தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கடந்த காலங்களில் கார்த்திகை பண்டிகை முன்னிட்டு தேவையின் அடிப்படையில் ஆர்டர்களுக்கு ஏற்ப அகல் விளக்குகள் தயாரிக்கப்பட்டதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தற்போது தேவை குறைந்ததால் தரைமட்ட விலைக்கு விற்பனையாவதாக கூறுகின்றனர். ஒரு விளக்கு 1 ரூபா ரேட் கூட போகாத, 50 காசு கூட போகல, 40 பைசா 35 பைசா அந்த மாதிரி தான் போகுது. கடனை வாங்கி பண்ணியும் கை வேலை கூலிக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, இந்த தொழில் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலையே அப்படின்ற நிலையில தான் இருக்குது. கார்த்திகை நோம்பி சீசன்ல இதுக்கு மேல எதனா வியாபாரம் ஓடுமா என்னன்றது இதுக்கு மேலதான் தெரியும். மேலும் மண்பாண்டம், அகல் விளக்குகளுக்காக ஏரி குளங்களில் களிமண் அள்ளுவதற்கு அரசு அதிகாரிகள் தடை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மண்பாண்ட தொழிலுக்கு விலக்களிக்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரியுள்ளனர். இதுதான் எங்களுக்கு நம்பி கை தூக்கி விடுறது, இது ஒன்று தான். இதே நம்ம முடங்கி போயிருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். இந்த 11 மாதமாக சிரமப்படுறோங்க. கார்த்திகை தீபத்தில் விற்கணும் தான், ஏதோ வீட்டுக்கு வரக்கணும்னாசம் ஒரு 100, 200, 500 வாங்குவாங்க, 1 மூட்டை 2 மூட்டை வாங்குவாங்கன்ற கோசம் நம்பிக்கைலாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். வியாபாரக்காரே யாருமே வரதே இல்லை. கோயில் நல்லா பெரிய கோயில் திறந்தா தானே எங்களுக்கு வியாபாரக்காரர் வருவாங்க. திருக்கார்த்திகை வருகிற 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கோவில்களில், வீடுகளில் விளக்கேற்றப்படும் என்பதால் அகல் விளக்கு விற்பனை அதிகரித்து தங்களின் வாழ்வில் ஒளியேற்றப்படுமா என மண்பாண்ட தொழிலாளர்கள் காத்திருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் கோகுல். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.